Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து cloud computingல strategy and planning phase பத்தி பார்க்க போறோம். strategy and planning ஒரு cloud computing நீங்க செலக்ட் பண்றப்போ என்னென்ன விஷயத்தை நீங்க பிளான் பண்ணிக்கணும் and என்னென்ன strategy நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். கடைசியில் வந்து டெப்ளாய்மெண்ட் ஃபேஸ் இருக்கு. டெப்ளாய்மெண்ட் ஃபேஸ்னா நீங்க ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு cloud சர்வீஸை எப்படி டெப்ளாய் பண்ணணும், டெப்ளாய் பண்றப்ப என்னென்ன விஷயங்கள் நீங்க பார்க்கணுன்றத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் பிளானிங். இதுல ஒரு 5 விஷயம் முக்கியமா நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அதுல வந்து டேட்டா செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி ரெக்குயர்மெண்ட். டேட்டா செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி ரெக்குயர்மெண்ட். அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் அந்த கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடரை நீங்க செலக்ட் பண்றதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு டேட்டா செக்யூரிட்டியும் பிரைவசியும் இருக்குன்றத நீங்க வந்து ரெக்குயர்மெண்ட்டை அனலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து பட்ஜெட் ரெக்குயர்மெண்ட் பிளான் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் தேவைப்படுது, இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்காக நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும்ன்றதை நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து டைப், நீங்கள் பப்ளிக்கு ப்ரைவேட் ஆர் ஹைப்ரிட் எந்த மாதிரியான கிளவுடை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்றதை பிளான் பண்ணி வச்சுக்கணும். டேட்டா பேக்கப் ரெக்குயர்மெண்ட், உங்களுக்கு எந்த அளவுக்கு டேட்டா அந்த கிளவுடில் யூஸ் பண்ணுற டேட்டா பேக்கப் வேணும்ன்றதை நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட், உங்கள் கிளைண்ட்டோட சில சமயம் அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் சில சமயம் ஆக்சஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா அந்த கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்டை ஏற்ற மாதிரி அந்த கிளவுட் நீங்கள் வாங்குற கிளவுடை வந்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங் பிளானிங். அதுக்கடுத்து ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தோம்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் வேல்யூ ப்ரொபோசிங், அதுக்கடுத்து கிளவுட் கம்ப்யூட்டிங் ஸ்ட்ராட்டஜி பிளானிங் அப்படின்னு 2 இருக்கு. கிளவுட் கம்ப்யூட்டிங் வேல்யூ ப்ரொபோசிங்கில் வந்து ஐடி மேனேஜ்மெண்ட் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன். இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து ஈஸியாக உங்களோட இதை மேனேஜ் பண்ண, உங்களோட சிஸ்டமை மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கடுத்து யூஸ் வந்து சிம்பிளிஃபிகேஷனாக இருக்கணும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி அந்த கிளவுடோட ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. லோ காஸ்ட் அவுட் சோர்சிங், ஹை சர்வீஸ் குவாலிட்டி. கிளவுட் கம்ப்யூட்டிங் ப்ரொவைடரோட சர்வீஸு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், அதாவது ஏதாவது பிரச்சனைனா அதை உடனே தீக்கிற மாதிரி இருக்கணும். லோ காஸ்ட் அவுட் சோர்சிங், அதாவது அவங்க கொடுக்குற அவுட் சோர்சிங் வந்து இவ்வளோ நேரத்துக்கு அவ்வளோ டாலர், கொஞ்சம் கம்மியான நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், அந்த அவுட் சோர்சிங் இருக்கணும். கிளவுட் கம்ப்யூட்டிங், இதுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங் வேல்யூ ப்ரொபோசிங். அடுத்து வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் ஸ்ட்ராட்டஜி பிளானிங். கிளவுட் கம்ப்யூட்டிங் ஸ்ட்ராட்டஜி பிளானிங்னா என்ன தெரியுமா? அதில் வந்து 2 இருக்குது. அதில் வந்து 4 சர்வீஸ் இருக்குது. பிஸ்னஸ் ஆர்கிடெக்ட் டெவலப்மெண்ட், இன்னொன்று வந்து ஐடி ஆர்கிடெக்ட் டெவலப்மெண்ட், இன்னொன்று வந்து குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிளான். பிஸ்னஸ் ஆர்கிடெக்ட் டெவலப்மெண்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கை நம்ம பிஸ்னஸில் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன ரிஸ்க் இருக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடி ஆர்கிடெக்ட் டெவலப்மெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிளவுடு அப்ளிகேஷன் வந்து நம்ம பிஸ்னஸ் ப்ராசஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுமான்ற விஷயத்த நம்ம பார்த்துக்கணும். அதுக்கடுத்து குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ், அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் எந்த அளவுக்கு குவாலிட்டின்றதை பார்க்கணும். அதாவது அது நம்ம ரிலையபிளான டூலா, அது கொஞ்சம் ஹைலி செக்யூர்டா, இல்லைன்னா டிசாஸ்டர் ரிகவரி, சப்போஸ் நாளைக்கு உங்கள் டேட்டாலாம் ஏதாவது அழிஞ்சிருச்சுன்னா அதை அவங்க பேக்கப் எடுத்து கொடுப்பாங்களா, ஏதாவது பிரச்சனைனா கஸ்டமர் கேர்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா டக்குன்னு அவங்க உடனே சரி பண்ணிடுவாங்களான்றதை நம்ம மைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிளான், அது ஒன்றும் இல்லை, பிளான்ஸ் ரெக்வயர்ட் டு டிரான்ஸ்ஃபார்ம். உங்கள் பிஸ்னஸை வந்து அப்படியே கிளவுடுக்கு நீங்கள் வந்து நார்மல் இதுலேருந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன பிளான் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கணும். டெப்ளாய்மெண்ட் ஃபேஸ், இதுதான் கடைசியில் டெப்ளாய்மெண்ட் ஃபேஸ், இதுதான் ஃபைனல் ஃபேஸ். இதில் வந்து செலக்டிங் கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர். உங்களுக்கு எந்த மார்க்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் பட்ஜெட், உங்கள் ரிஸ்க், உங்கள் டேட்டா பேக்கப் செக்யூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி எந்த கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்களோ அவங்கள வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். மெயின்டெனன்ஸ் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ், அவங்க கொடுக்குற மெயின்டெனன்ஸ் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து அந்த கிளவுடை நீங்கள் டெப்ளாய் பண்ணணும். இதுதான் இந்த பிக்சரில் இதை தான் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராட்டஜி ஃபேஸ், பிளானிங் ஃபேஸ், டெப்ளாய்மெண்ட் ஃபேஸ். இதை நம்ம இப்போ பார்த்தோம். உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங்கை எப்படி பிளான் பண்ணுறது,
ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு முன்னாடி டுட்டோரியல் இது கொஞ்சம் பிளாங்காக இருந்துச்சுன்னா முன்னாடி இருக்கிற டுட்டோரியல் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு இது பாருங்கள். அப்போ தான் இது நல்லா புரியும். தேங்க்யூ. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.